ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாவை ரொம்பவே ஜுரத்தில் சாப்பிடாம ஐயனையை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம இந்திராணிக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். அப்போ ஐலி சிவா இந்த வீட்டில் இருந்து எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அது இந்த சின்ன குழந்தைக்கு தெரியுது, ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியலையே. அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போனதை நினச்சி எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்காங்க. இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். கண்டிப்பாக ஐலி சிவா ரெண்டு பேரையும் மறுபடியும் நான் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. பொண்ணு, நீ பாவையை நல்லா பார்த்துக்கோ, நான் ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்து ரித்திகா செல்வராணி ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. எங்கே போகிறான் இவ அப்படிங்கிற மாதிரி செல்வராணி கேட்க, அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க, அவங்க எங்கே போவாங்க, ஐலியை தேடி தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நம்மளுக்கு என்ன அத்தை, நம்ம நினச்சது தான் இப்போ முடிஞ்சு போச்சு இல்லை, அவங்க ரெண்டு பேருமே வீட்டை விட்டு போயாச்சு, இனிமேட்டு நம்மளோட ஆதிக்கம் தான். எப்படி ஐலி சிவா இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போனாங்களோ அதே மாதிரி கூடிய சீக்கிரமாகவே இந்திராணி அண்ணி கையில் இருக்கிற பதவியை நான் வாங்கிக்கணும், அப்போ தான் இந்த வீட்டை நம்ம ஆள முடியும் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா செல்வராணி கிட்ட சொல்ல, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, அம்மா ரித்திகா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், சீக்கிரமாகவே இந்திராணியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும், அவள் கையில் அதிகாரம் இருக்க போய் தானே எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறா, இனிமேட்டு அடுத்து இந்திராணியோட பதவியில் நீ தான் ரித்திகா உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜானகிக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. எப்படியோ நம்ம ரித்திகாவுக்கு இந்த வீட்டில் அங்கீகாரம் கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பொன்னி வந்து பாவை படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஐலிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, ஐலி ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு போங்க, உங்களை பார்த்த பாவை கொஞ்சமாவது நல்லாயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் ஐலி துடிச்சு போய் ஓடி வராங்க. மலையில் நின்று பாவை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாவி, நீ எதுக்குமா சாப்பிட மாட்டேங்கிற, எங்களை நினச்சி நீ கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பாவி சொல்கிறாங்க, நீ வா ஐலி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்து ரித்திகா செல்வராணிக்கு செம கோவம் வருது. அப்போ பாவையை பால்கனிலேருந்து இறக்குறாங்க. இறங்கு பாவை, இனிமேட்டு அவள் வரமாட்டா, என்ன தீவை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, பாவையை வச்சு இந்திராணி ஐலியை உள்ளே கூட்டுறா போலையே அப்படிங்கிற மாதிரி செல்வராணி பாவையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஐலி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, அது குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, நிச்சயமாக அந்த குழந்தை சரியாகணும்னா நான் வீட்டுக்குள்ளே தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் இந்த சைடு நம்ம ரித்திகா செல்வராணி ஐலியை வெளியில் போ சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக துரத்தி விட்டுட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்க கூடாது. நம்ம ஐலி சிவா சீக்கிரமாகவே உண்மையை கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருக்கணும். அப்போ தான் செல்வராணி ரித்திகாவுக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதை ஒரு ட்விஸ்ட்டாக தான் கொண்டு போவாங்க. ஏன்னா நம்ம இந்திராணி வந்து இந்த சைடு ஐலி சிவா யார், அவங்க என்ன உண்மையை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்திராணி வந்து சூரியநாராயணனை தேடி போகிறாங்க. அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிச்சப்ப அவர் இப்போ அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம இந்திராணிக்கு தெரிய வருது. நம்ம இந்திராணியும் சரி அவரை போய் பார்த்து என்ன எது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியநாராயணனை போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே நம்ம இந்திராணியை பார்த்து சூரியநாராயணன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்திராணி சூரியநாராயணன் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஐலி சிவாவை பற்றி எதுவும் விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூரியநாராயணன் சொல்கிறாங்க, சிவா தான் உதய பெருமாளோட மூத்த பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க, சிவா எப்படி உதய பெருமாளோட பையனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம உதய பெருமாளோட லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையுமே சூரியநாராயணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி பயங்கரமாக அழுகிறாங்க. பாவமாக அந்த பையன் சிவா இவ்வளோ நாளாக தன்னோட அப்பா யார் எவர் அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அவன் ரொம்பவே கலைச்சு போயிட்டான். ஒரு வழியாக அவங்க அப்பா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கு போனால் அவன் தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கபிலன் என்னைய இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். நான் இப்போ கபிலனால தான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்ட இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ தான் சூரியநாராயணன் சொல்கிறாங்க, கபிலனுக்கு ஏற்கனவே உதய பெருமாளோட மூத்த வாரிசு சிவா தான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் செல்வராணிக்கு இந்த விஷயம் தெரியும். எங்கே இந்த சொத்து எல்லாமே சிவா பேருக்கு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் கபிலன் இந்த உண்மையை என்னை வெளியில் சொல்ல விடாமல் இவ்வளோ நாளாக என்னை ஒரு ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சான் அப்படிங்கிற மாதிரி சூரியநாராயணன் வந்து நம்ம இந்திராணி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இந்திராணி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொந்த தம்பி சிவாவை இப்படி வீட்டை விட்டு நம்மளே அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அழுதுகிட்டு இருக்க. இந்த சைடு சூரியநாராயணன் இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கம்மா, என்னால் இப்போது உங்கள் வீட்டுக்கு வர முடியாது, எனக்கு உடம்பு நல்லாயிட்டோன்னா கண்டிப்பாக நான் வந்து எல்லா உண்மையும் நிரூபிக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, இல்லை இனிமேட்டு நான் சும்மா விட மாட்டேன், சிவாக்கான உரிமையை நான் கண்டிப்பாக வீட்டில் எப்படியாவது நான் வாங்கி கொடுத்து
கொடுத்தே தான் அவன் இந்த வீட்டோட வாரிசு, அவன் எப்படி வெளியில் போய் தங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சூரியநாராயணன் கிட்ட சொல்ல, அதுக்கு சூரியநாராயணன் சொல்கிறாங்க, சிவா பாவமா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான், இனிமேட்டு அவன் கஷ்டப்படவே கூடாது, அவனுக்கு அன்பும் அரவணைப்பும் ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட இந்திராணி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் ஒரு பக்கம் உதயபெருமான் மேலே செம்ம கோவப்படுறாங்க. சித்தப்பா எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த மூடி மறைச்சிட்டாரு, எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்காரு, இதனால சிவா எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அயலியை போட்டு ரித்திகா செல்வராணி எல்லாமே பயங்கரமாக குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீ இந்த வீட்டை விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. பார்த்தா நம்ம இந்திராணி கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. அப்போ அயலியை தூக்குறாங்க. அப்போ செல்வராணி ரித்திகா அவங்க மூஞ்செல்லாம் ஈயாடல் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்திராணி செல்வராணி கிட்ட கேட்குறாங்க, சித்தி நீங்கள் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அயலி இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் இருந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா, அதை கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இப்போ என்னன்னா அயலியை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் தள்ளுறீங்க. அவள் எதுக்காக வந்திருப்பா, பாவைக்கு உடம்பு சரியில்லை, பாவையை பார்த்துட்டு போகலான் தானே வந்தா, இதில் என்ன தப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இந்திராணி இனிமேட்டு உன் பேச்சை கேட்குறது தான் நாங்கள் இல்லை, ஏன்னா உன் பேச்சை கேட்டு கேட்டு இவ்வளோ நாள் இவங்க இந்த வீட்டில் டேரா போட்டதே போதும், இப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, மறுபடியும் பாவையை காரணம் காட்டி இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி செல்வராணி இந்திராணி கிட்ட சொல்ல, இது கேட்டால் இந்திராணி சொல்கிறாங்க, போதும் சித்தி, நான் இப்போது சித்தப்பா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயபெருமாளை கூப்பிடுறாங்க. அப்போ தான் உதயபெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் கூட இப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்வராணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இது, எதனால இந்திராணி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி செல்வராணி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு இந்திராணி வந்து உதயபெருமாள் கிட்ட கேட்குறாங்க, சிவாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு உதயபெருமாள் வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ செல்வராணி ஒரு பக்கம் கண்ணை காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் இந்திராணி உதயபெருமாளை விடுற மாதிரியே தெரியல. சித்தப்பா நீங்கள் உண்மையை சொல்லி தான் ஆகணும், சிவா யார், உங்களுக்கும் சிவாவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு உதயபெருமாள் சொல்கிறாங்க, சிவா தாமா என்னோட மூத்த பையன் அப்படிங்கிற விஷயத்தை இந்திராணி கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே இந்திராணி உதயபெருமாள் கிட்ட சொல்கிறாங்க, எதுக்கு சித்தப்பா இப்படி ஒரு பாவத்தை பண்ணீங்க, இவ்வளோ நாளாக சிவா உங்களோட அன்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏங்கியிருப்பான், உங்களோட சொந்த பையனையே இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே, கபிலனுக்கும் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தானே சிவாவுக்கும் இந்த வீட்டில் இருக்கும், ஆனால் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ரொம்ப எமோஷ்னலாக பேச ஆரம்பிக்க, அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்திராணி, நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டு வந்து இங்கே உளறிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, உங்களுக்கும் அந்த உண்மை தெரிஞ்சு மறைச்சிருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் எங்கே கபிலன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை வர சொல்கிறாங்க. கபிலா நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன தைரியம் இருந்தால் சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்ச சூரியநாராயணனை சுட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சிங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த சிவா ஒரு அனாதை பையன், அவன் தேவையில்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு இந்த சொத்தெல்லாம் அபகரிக்க பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இந்திராணி கபிலனை நறுக்கு நாள் வார்த்தை கேட்குறாங்க, அவன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்லை நீ சொத்துக்கு ஆசைப்படுறியா, நீ தானடா இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு சிவா இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற உண்மையை நிரூபிக்க விடாமல் தடுத்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கபிலனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. செல்வராணி சொல்கிறாங்க, இந்திராணி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, அந்த சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசுன்னு தெரிஞ்சா நீ என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க, அவனுக்கு சம உரிமையை நான் வாங்கி தந்தே தான் அவனும் இந்த வீட்டோட வாரிசு தான், அவன் எதுக்காக வெளியில் தங்கணும், அவனுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி சூப்பராக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ரித்திகாவுக்கு அப்படியே தலை சுத்தே வந்துருச்சுன்னு சொல்லலாம். நம்ம ரித்திகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, அட பாவீங்களா இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா ஒரு பக்கம் கபிலன் செல்வராணி ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி கதைக்களத்தை கொண்டு போயிட்டு நம்ம ஐலி சிவாவை மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தால் நல்லா இருக்கும். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.